ஒரு சமயம் ஒரு கூட்டத்தில் நபிகள் நாயகம் பேசிக்கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் ஒரு குடிகாரர் எழுந்து நபிகள் நாயகத்தை பார்த்து, எனக்கு இஸ்லாத்தில் இடமுண்டா என்று கேட்டார். உடனே பக்கத்தில் இருந்த ஒருவர், இஸ்லாத்தில் குடிகாரருக்கு இடம் கிடையாது என்று சொன்னார். இதை கேட்ட நபிகள் நாயகம் அந்த நபரை உட்கார சொல்லிவிட்டு குடிகாரனை பார்த்து, உனக்கு இஸ்லாத்தில் இடம் உண்டு என்று கூறினார். உடனே குடிகாரர், நான் இஸ்லாத்தில் சேரலாமா என்று கேட்டார். இதற்கு பதிலளித்த நபிகள் நாயகம், கட்டாயம் சேரலாம், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, இறைவனை தொழுகிற போது மட்டும் நீ குடிக்கக்கூடாது என்று கூறினார். அந்த குடிகாரரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தார். இஸ்லாத்தில் சேர்ந்தார். தொழுகைக்கு போகிற போது மட்டும் குடிக்க முடியாத நிலைமை அவருக்கு ஏற்பட்டது. சிறிது நாட்கள் அந்த நபரை பார்த்த நபிகள் நாயகம், காலையில் மட்டும் தொழுதால் போதாது, மாலையிலும் தொழ வேண்டும் என்று கூறினார். 2 வேளையும் தொழுகைக்கு போக ஆரம்பித்த அந்த நபர் 2 நேரமும் குடிக்காமல் இருந்தார். பின்னர் சிறிது நாட்கள் கழித்து, மேலும் பகலிலும் ஒரு முறை தொழ வேண்டும், அந்தியிலும் ஒரு முறை தொழ வேண்டும் என்று அந்த நபரிடம் நபிகள் நாயகம் கூறினார். 5 வேளையும் தொழ ஆரம்பித்து விட்டார் அந்த குடிகாரர். அதனால் அவரால் நாள் முழுவதும் காலை முதல் மாலை வரை குடிக்க முடியாமல் போய்விட்டது. ஒரு நாள் தொழுகைக்கு போய்கொண்டிருந்த அந்த நபரை பார்த்து, இறைவனை தொடப்போகிற போது மட்டும் குடிக்காமல் இருந்தால் பயனில்லை, இறைவனை தொழுதுவிட்டு வந்த பிறகும் குடிக்காமல் இருக்க வேண்டும் என்று கூறினார் நபிகள் நாயகம். கடைசியில் அந்த நபருக்கு குடிப்பதற்கே நேரம் இல்லாமல் போய்விட்டது. இறைவனிடம் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் என்பதே, நல்ல பழக்க வழக்கங்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து மதங்களும் இதைத்தான் நமக்கு போதிக்கின்றன. நபிகள் நாயகம் நற்பண்புகளை போதித்தது மட்டுமல்லாமல் அதன்படி வாழ்ந்தும் காட்டியவர். இறை வழிபாட்டுடன் ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்யும் கடமை உள்பட இஸ்லாத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து கடமைகளையும் மேற்கொண்டு இறையருளை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.